ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா நான்வெஜ் பிரியாணி சாப்பிடாம ஐஸ் பிரியாணி உட்காந்து சாப்பிட்ருந்தேன். கிளாஸ் இருந்துச்சா 9 மணிக்கு, வர்றதுக்கு 11 மணி ஆயிடுச்சு மதியம். என்னை கிளாஸில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே 1 ஹவர் தானே பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. நான் கிளாஸ் முடிச்சுட்டு வர்றப்போ இங்கே தான் மீட் எடுத்தோம். இந்த டைம் நல்லா இருந்துச்சு. வந்து தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டேன். இப்படியெல்லாம் யாராச்சும் பண்ணுவாங்களா? நோண்டி விட்டுருவேன் நீ. ஒரு சில நாள் இப்படி தான் கொஞ்சம் பாஸ்தா அதிகமாக பொழிஞ்சிருவாங்க. கார் ஏறினதுலேருந்து ஒரே சாங்கு தான், வீல்ஸ் அந்த பஸ். வீட்டில் பிரியாணி அரிசி இல்லை, அதனால் வெளியில் 4-5 கடைக்கு போயிட்டேன். சீரக சம்பாவே கிடைக்கல. நியாயத்துக்கு ஒரு கடையில் கூட இல்லை. அங்கே பிரிக்ஃபீல்ட்ஸில் வாங்கின மட்டன் கடையில் வந்து நல்லி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. இந்த டிபிஎல்க்கு அரிசி வாங்க போனேன்ல, அங்கே வந்து நல்லி இருந்துச்சு. அதனால் அதை சூப் வச்சுட்டு மட்டன் பிரியாணி செஞ்சுட்டேன். ஸ்பைஸ் வந்து எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணேன். ஏன்னா இதே தான் அவளுக்கும் கொடுத்தோம், அவளும் சாப்பிட்டா. அப்படியே ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம்